என் இதய வானிலை சிறகடிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. நான் ராமநாதபுரத்திலிருந்து. இந்த பதிவு வந்து ஊட்டியில் எடுத்தது, கேத்தி என்ற இடத்துல 2 ரயில்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல அமைஞ்சது. நான் அந்த இடத்துக்கு கோத்தகிரியிலேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து நான் கோத்தகிரிக்கு போக வேண்டியதாக இருந்தது. அந்த பாதையில் நான் பயணிச்சுக்கிறேன் இருசக வாகனத்தில். ஒரு முறையாவது ஊட்டி பாதையில் பயணிக்கணும் ஒரு ஆசையாக இருந்தது. அதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. அருமையான மலைப்பாதை, கண்டிப்பாக அதோட போய் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் பாதை. ஆனால் கொஞ்சம் சாலைகள் வந்து கொஞ்சம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி அளவுக்கு இருக்காது. இடையில கொஞ்சம் லேசாக சேதமடைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் பாதையில் நல்லா தான் இருக்கும். லேசாக ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் வளைவுகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக பயணிக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக பயணிக்கக்கூடிய பாதை இந்த பாதை. எந்த நேரத்தில் வாகனம் வருதுன்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துல வளைவு, எந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்படுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பாதை. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இந்த பாதையில் பயணிக்கிறது. அப்படியே நான் நீண்ட நாள் ஆசை அந்த ட்ரெயின் வந்து போகிறத வீடியோ எடுக்கணும்னு சொல்லி, மலைப்பாதை ட்ரெயினு. அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த கேத்தி என்ற இடத்துல இருக்குது. 2 ரயில்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க ட்ரெயின் வரும்னு சொல்லி. அதே மாதிரி 2 ட்ரெயின், ஒரு ட்ரெயின் வந்து நின்று இருந்தது, இன்னொரு ட்ரெயின் வந்தது. 2 ட்ரெயின் ஒரே நேரத்தில் வீடியோ எடுத்தேன். ரொம்ப அருமையான வீடியோ அது. ஒரு நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது. பாருங்கள், அந்த ட்ரெயின் போகிறத பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அது இல்லாமல் வந்து ரொம்ப வறட்சி, நீலகிரியில் வந்து ரொம்ப அதிகமான வறட்சியாக இருக்குது. பொதுவாக நிறைய பேர்கள் சொல்லுவாங்க, ஊட்டி, நீலகிரி, உதயமண்டலம், உதகை, இப்படி சில பல பேர் இருக்குது. ரொம்ப வறட்சி. ஏற்கனவே சென்ற வாரம் 3 யானைகள் செத்ததாக சொல்லி நீங்கள் பதிவு பார்த்துருப்பீங்க, சமூக வலைதளத்தில் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்து, ரொம்ப மலைகள் வந்து மரங்கள்லாம் ரொம்ப வறட்சியாக இருந்தது, தண்ணீர் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருந்தது. அது இல்லாமல் வீடுகள்லாம் அதிகமாக இருந்தது. கடைகள்லாம் வந்து நிறைய காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. காடுகள்லாம் தேயிலை தோட்டம், மரங்கள், சாலையோர மரங்கள்லாம் அழிக்கப்பட்டு சாலை அகலப்படுத்துறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஒரு பழைய தோற்றம் இல்லை. இன்னும் சிறிது காலம் போச்சுன்னா அந்த ஊட்டின்ற அந்தஸ்து எல்லாம் போகிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா போல ரெசார்ட்டு, லாட்ஜு, கடைகள், சாலைகள் அகலப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முன்னாடி இருந்த அழகுகள் இப்போ இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பார்க்கலாம், நல்லா இருக்குது. இருந்தாலும் ஆரம்ப ஒரு 10-20 வருஷமாக உள்ள அந்த சூழ்நிலை இப்போ இல்லை. காரணம், மக்கள் தொகை அதிகமாகிட்டாங்க. பொருளாதாரத்தில் மக்கள் வளர்ச்சி அடைகிறப்ப வந்து வாகனங்கள் அதிகம் பெறுகிறப்ப வந்து நம்ம அதிகம் குறை சொல்ல முடியாது. அந்த மாற்றம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு சிறப்பான இடம், மலையில் அரிசின்னு சொல்லக்கூடிய இடம். நிறைய இடங்கள் இருக்குது, ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது ஊட்டியில். கண்டிப்பாக அந்த கோடை காலத்தில் போய் அதை கொண்டாடுங்க. இந்த வெயில் நேரம் நல்லாயிருக்கும். இந்த நேரம் முடியும் பார்க்க நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். நன்றி.